என் பர்சன் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே வேறு ஒரு பர்சன் கூட பேசுகிறாங்க. நான் கேள்வி கேட்டால் அதற்கு சரியான ஆன்சர் வரமாட்டேங்குது. ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பட் அதே விஷயம் கண்டினியூ ஆகும்போது நான் மறுபடியும் ட்ரிகர் ஆகிறேன். ஏன் இப்படி பண்ணுற, இதனால் எனக்கு மன உளைச்சல் ஆகுது அப்படின்னு நான் அகெயின் சொல்லும்போது முன்னாடியாவது ஏனாதானோன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. பட் நவ் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு கோபம் வருது, டெம்ப்ட் ஆகி என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கோவத்தை வெளிப்படுத்திடக்கூடாது, ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த கேள்வி கேட்டு சண்டை போட்டுடக்கூடாது, அப்படி சண்டை போட்டால் ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சரி சரி அப்படின்னு சொல்லி என்னை நானே சமாதானம் பண்ணிக்கும் பொழுது அந்த பாயிண்டில் அகெயின் அதே தவறு ரிப்பீட் ஆகுது. இந்த டைம் நான் பொறுமையை இழந்துட்டேன். இப்போ நான் போய் அவங்க முன்னாடி நின்று முன்னுக்கு பின் கேள்விகளை எழுப்புறேன். என்னதான் நடக்குது இங்கே, ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு யார் முக்கியம்னு இப்போவே சொல்லிடு. அவங்க தான் முக்கியம் அப்படின்னா நீ அவங்க கூடவே போயிடு, ஆனால் என்னை விட்டுடு. இந்த மாதிரி டபுள் கேம் விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, இப்படி சொல்லும்போது அவங்க சிந்திக்கிறாங்க. அதாவது அவங்க முக்கியம்னா நீ அவங்க கூடவே போயிடு, நான் முக்கியம் அப்படின்னா என் கூட வந்துரு, ஆனால் என் கூட இருந்துக்கிட்டே இந்த மாதிரி அவங்க கூட பேசுறது, இவங்க கூட பேசுறது, இந்த மாதிரியான தப்பெல்லாம் செய்யாத. ஒருவேளை சப்போஸ் எனக்கு அவங்க தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படின்னா நான் அதை தடுக்க போகிறது கிடையாது. நீ உன் லைஃப்பை க்ரூம் பண்ணு, நீ அவங்க கூடவே சேர்ந்து சந்தோஷமாக வாழு, ஆனால் மறுபடி என்ன காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா அர்த்தம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ புரிஞ்சிக்கும் பொழுது அவங்க இப்போ என்ன ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா, இது என்னது, என்னை விட்டுரு அவங்க கூடவே போயிருன்னு சொல்லிட்டாங்க, நாம் என்ன பிளான் பண்ணி வச்சோம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு உங்கள் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தான் எனக்கு இம்பார்ட்டண்ட், அவங்க ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு தான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, என்னை எத்தனை டைம் எக்ஸ்பிளைன் பண்ண வைப்ப, நான் எத்தனை டைம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, என்னை ஒவ்வொரு முறையும் நீ டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, என்னை டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னை அடுத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுகிற, ஒரு ஃப்ரெண்டுக்கும் லவ்வருக்கும் வித்தியாசம் உனக்கு தெரியாதா, நீ தான் என்னுடைய லவ் பார்ட்னர், ஆனால் அவங்க என் ஃப்ரெண்டு பெஸ்டி, அவங்க கூட வச்சு என்னை தப்பாக பேசுறிய அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அடடா நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களே, இது ரொம்ப டர்ட்டியான மைண்ட் செட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அழுகும்போது திரும்பவும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இப்போ பாருங்கள், உங்களுடைய பார்வை தான் தப்புன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், இப்போல்லாம் அது சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க கூட இருக்கிறது என் கண்ணுக்கு தப்பாக தெரியுது, என்னுடைய மைண்ட் டர்ட்டி மைண்ட் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே சமாதானம் பண்ணிக்கிட்டு உங்கள் பர்சனை மறுபடியும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஓகே ஃபைன், இப்போ எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு இல்லையா ப்ராப்ளம், இனிமேல் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த இடத்துல தான் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு ஹெவியான ஒரு எவிடன்ஸ் ஒன்று நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த பர்சன் அந்த பொண்ணுக்கிட்டேயோ அல்லது அந்த பையன்கிட்டேயோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே டீப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரியான எவிடன்ஸ் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா, ஒன்று இப்படி ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், உங்கள் கண்ணுக்கு தென்படும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பர்சனே இன்னொரு பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு கோபம் வரும்னு தெரியும், பட் இருந்தாலும் அவங்க பேசுவாங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு கோபம் வரும். என்னதான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினச்சாலும் நிம்மதி மட்டும் இல்லை. நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க, சரி நீ அவங்க கூடயே பழகு, நான் போயிடுறேன் அப்படின்னு ஸ்டார்டிங் பீரியட்லேயே நான் விலகணும்னு நினைக்கும் போது, இல்லை நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, நீ தப்பாக நினைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளோ பெரிய எவிடன்ஸ் கிடைக்குது, இப்போ கிடைச்சதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்பீங்க, மறுபடியும் சண்டை வரும், மறுபடியும் அவங்க உங்களை சமாதானப்படுத்துவாங்க.
ஸோ தப்பு மேலே தப்பு அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் விலகவும் முடியாமல் அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிம்மதியாகவும் இருக்க முடியாமல் இது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மனநிலையில் இருக்கும்போது நிறைய பேர் என்னுடைய கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன டிசிஷன் எடுக்கணும், நான் என்ன பண்ணணும், என்னால் அவங்கள விட்டு விலக முடியல. ஏன்னா சொசைட்டிக்காக வாழ்ந்துட்டுருக்கேன், பேரண்ட்ஸ்க்காக வாழ்ந்துட்டுருக்கேன், ஏன் நானே ஒரு அம்மாவாக மாறிட்டேன், நானே ஒரு அப்பாவாக மாறிட்டேன், இனிமேல் அவங்கள விட்டு விலக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இங்கே வாழ்ந்துணுமா இல்லை நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகி போகணுமா? விலகி போகலாம் அப்படின்னு நினச்சா கூட சொசைட்டி, ஃபேமிலி இதெல்லாத்தையும் கூட அந்த பக்கம் வச்சிடலாம். பர்சனலாக என்னுடைய மனசே அவங்கள விட்டு விலக மறுக்குது. ஐ நீடு அப்படின்னு தான் என் மனசு துடிக்குது. 2 நாள் நானே காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கேன், ஆனால் 3ஆவது நாள் நானே அவங்கள போய் சேஸ் பண்ணுறேன், நானே அவங்களுக்கு போய் அப்ரோச் பண்ணுறேன். அப்படியெல்லாம் இல்லை தானே, நீ திருந்திட்ட தானே, நீ மாறிடுவ தானே அப்படின்னு சொல்லி என்ன நானே சமாதானப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட போய் பெக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிம்மதியும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமும் இல்லை, சரி அமைதி கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ட்ராஜடியான ஒரு லைஃப்பை நான் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இங்கே என்னதான் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னுடைய பர்சனல் கவுன்சிலிங்கில் புலம்புறாங்க. எஸ், இதற்கு பேர் தான் லவ்வில் கேஸ் லைட்டிங் டேர்ம் அப்படின்னு நாங்கள் சைக்கலாஜிக்கலாக சொல்லுவோம். அதாவது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தந்திரங்கள், லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய தந்திரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கேஸ் லைட்டிங்கோட ஏன் அதை ஒப்பிடுறாங்க, அதுக்கு பேர் ஏன் கேஸ் லைட்டிங்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ட்ரிகர் பண்ணி ஹைப்பர் டென்ஷனை கொடுத்து ஹைப்பர் அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக மீனிங் உண்டு. என்னது ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க விளக்கமாக பார்க்கலாம், கவனமாக கேளுங்க. இந்த டேர்ம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த பர்சனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியும். சிம்பிளாக உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி 1 லைனரில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய அனுமதியோட தவறு செய்ய உங்களை தயார்படுத்துகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய பார்ட்னர் நிறைய தவறுகள் செய்வாங்க. அப்படி தவறு செய்யும்போது அது ஒரு வேளை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் அதனால் அவங்கள விட்டு பிரியக்கூடாது. அவங்க தவறு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் அவங்கள விட்டு விலகவும் கூடாது, அவங்கள நாம் கேள்வி கேட்டு சண்டையும் போடக்கூடாது. விதியேன்னு அவங்க கூட வாழணும். ஆனால் அவங்க தவறுகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்களுடைய அனுமதியோட அவங்க தவறு செய்யறதுக்கு பெயர் தான் கேஸ் லைட்டிங் டேர்ம் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக நேம். வெளிப்படையாக தவறு செய்ய நினைப்பவர்கள், அதாவது தான் செய்யக்கூடிய தவறு என் பார்ட்னருக்கு தெரிஞ்சிடவே கூடாது, ஒருபோதும் தெரியவே கூடாதுன்னு அவங்க நினச்சா அதை க்ளீனாக கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு சந்தேகமே வராத மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. கரெக்டுங்களா? தப்பு செய்ய நினைக்கிறவன் நாம் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும், நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, என் பார்ட்னருக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது, லைஃப் லாங் அவங்களுக்கு நான் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்கணும், ஹீரோயின் மாதிரி தான் இருக்கணும், என்றைக்குமே அவங்க என்னை தப்பாக நினச்சிடவே கூடாதுன்னு க்ளீனாக கம்ப்ளீட்டடாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க. கரெக்டு தானே? ஆனால் இவங்க உங்களுக்கு தெரிஞ்சே தப்பு செய்வாங்க. வெளிப்படையாக தன்னுடைய தவறுகள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல ஒளிவு மறைவெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஒளிவு மறைவெல்லாம் என்னால் நடிக்க முடியாது, அதை வேற அவங்க நியாயம் வேற படுத்துவாங்க. என்னாலலாம் எல்லார மாதிரியும் நடிக்க முடியாது, நான் எது நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும், எது நடந்தாலும் நான் உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பேன்னு அவங்களே தன்னை நினச்சிப்பாங்க. ஸோ வெளிப்படையாக தவறுகள் செய்யும் போது நீங்கள் அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து வெளியில் போயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் அந்தந்த நேரங்களில் உங்களை அப்படியே பேம்பர் பண்ணுவாங்க. எனக்கு நீ தான் முக்கியம், நீ தப்பாக புரிஞ்சுட்ட அப்படின்னு ஒரு 4-5 தடவை எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. மொத்தத்தில் இது ஒரு சாமர்த்தியம், மொத்தத்தில் இது ஒரு மேனிப்புலேட்டிங். பாருங்க, கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறது வெறுமனே உங்களை ட்ரிகர் பண்ணி கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க.
ஒரு பீரியடுக்கு பிறகு நீங்களே என்ன பண்ணுவீங்க? சொசைட்டிக்காக வாழ்ந்தாகணும் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. குடும்பத்துக்காக வாழுறேன் அப்படின்னுவீங்க. அதுவும் இல்லாமல் குடும்பம், சொசைட்டி இதெல்லாம் மீறி போச்சுனாலும் அவங்கள பிரிஞ்சு என்னால் வாழ முடியலைங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சமாதானம் செஞ்சு அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் உங்கள் நாலேஜுக்கு வந்துடும். அப்படியே உங்களுடைய லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ இது ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு டேர்ம். நிறைய பேர் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே அடாப்ட் ஆகியிருக்காங்க. தப்பானவங்கன்னு தெரியும், கெடுதெல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப மோசமாக இருக்காங்க, மைண்டுக்குள்ளே வெறும் டர்ட்டி தான் இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியும் கூட இருக்கிற பர்சனுக்கு. ஆனால் குடும்பம்னா அப்படித்தானே இருக்கும்னு அதுக்கு ஒரு கருத்தை கூட சொல்லிப்பாங்க. புரியுதுங்களா? இந்த பர்டிகுலர் விஷயத்தை தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்களும் அதே மாதிரி வேறவங்க கிட்ட பேசுறது, வேற ஏதாவது ஒரு குடும்பத்தை கலைக்கிற மாதிரியான செயல்கள் செய்கிறது, அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. உங்கள் பார்ட்னருக்கு அவங்க பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க கூடவே இருக்கணும். குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தைய நீங்கள் பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஒரு வாரிசு கொண்டு வந்து கொடுத்துடணும். இதே பொண்ணும், இதை பையன் மட்டும் தான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. இந்த கேஸ் லைட்டிங் விஷயத்த பொண்ணுமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய நீட்ஸுக்காக இதை பொண்ணுமே பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவானது. நான் மட்டும் ஒரு முடிவெடுத்தேன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும், வேண்டாம் வேண்டாம் நம்ம முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஸோ சரி, ஓகே, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இவங்களை எப்போவுமே மாற்றவே முடியாதா, கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இவங்க பண்ணுவாங்க, நான் இப்படியே தான் இருப்பேனா, சாகுற வரைக்கும் இது இப்படி தான் நடக்குமா? அப்போ உண்மை, நேர்மை, காதல், அன்பு இதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. பாருங்க, ஒருத்தவங்க கேஸ் லைட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்மார்ட்னஸ் அது நீங்கள் வளர்க்கிறது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இல்லை நான் ரொம்ப எமோஷ்னலி வீக்கு அப்படின்னா நீங்கள் இந்த கேஸ் லைட்டிங் பர்சன் கிட்ட அடாப்ட் ஆகி லைஃப்பை தொலைச்சிருவீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 90%, 99% கூட நம்மளால் சொல்ல முடியும் கேஸ் லைட்டிங் டேர்ம்குள்ளே சிக்கிக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஆம்பளைன்னா அப்படி தான் இருப்பாங்க, பொம்பளைன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் லைட்டிங் பர்சனை கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரது எப்படின்னா, ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும். இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பீரியட்லேயே நீங்கள் விழிப்புணர்வாகணும். ஓகேங்களா? இல்லை காலதாமதம் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷமாக நான் இப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், இனிமேல் அவங்கள மாற்ற முடியுமான்னா அதுக்கும் நிறையவே ரிவர்ஸ் சைக்காலஜி இருக்குது. அவங்க நேரடியான டாக்டிக்ஸை பயன்படுத்துகிறாங்க, அதாவது நேரடியான தந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. நாம் அதுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி, ரிவர்ஸான தந்திரங்களை பயன்படுத்தும் போது அந்த பர்சனை நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும். நம்ம வாழ்க்கையை அற்புதமாக மறுபடியும் மீட்டு, நீங்கள் என்ன நினச்சிங்களோ, உங்கள் மைண்டில் இப்படி தான் லைஃப்பை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் மீட்டு கொண்டு வர முடியும். ஸோ சாதுரியமான மக்களால் மட்டும்தான் இந்த டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, என்கிட்ட எமோஷ்னலான அட்டாச்மெண்ட் இருக்குது, என்னால் வெளியில் வர முடியாது அப்படின்னா நிச்சயமாக என்றைக்குமே உங்களால் அந்த பர்சனை மீட்டு கொண்டு வர முடியாது. நான் எமோஷ்னலாக இருக்கேன் ஆனால் இனிமேல் நான் ஸ்மார்ட்டாக மாற போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அந்த பர்சனை மீட்டு கொண்டு வர முடியும், உங்கள் லைஃப்பை ஹெல்தியானதாக மாற்ற முடியும். ஸோ இது போன்ற சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.